என்னடா ஏன் கையாடுது? நீங்க அந்த பெணாங்குக்காரி தலையில கை வச்சீங்களே, அதுல இருந்து என் கைகால்லாம் உதற ஆரம்பிச்சிருச்சுங்க. ஏங்க அவகிட்ட விவகாரம் பண்ணீங்க? என்னாச்சு? நான் வச்ச நேரம் சரியில்லை போல இருக்கு. ஏண்டா? குதிரை கிடைக்கிற சத்தம் கேட்கலீங்களா? ஏற்கனவே நான் அவங்கிட்ட மாட்டிக்கிட்டு. இருங்க, நான் வந்துறேன். ஆளை விட்டா போதும். நல்லா தூக்கி கட்டிங்க. ஐயா, உதிரி பூக்களுக்கு மத்தியெல்லாம் சேவிங் பண்ணிக்கார் போல் இருக்கு. அடடே, விருந்தாளிங்க வந்திருக்கீங்க. ஏய், 2 கிளாஸ் பசுமோர் கொண்டாடா. சாதாரண மனுஷன் செய்யற கேவலமான கொலை குத்து வெட்டு இதெல்லாம் நான் செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் டும்பங்கரட்ல போய் பொழப்பு நடத்திட்டு இருக்கேன். ஆனா நீ என்ன சாதாரண மனுஷன் ஆக்கிடுவ போல இருக்கு. நான் என்ன பண்ணிட்டேன்? எந்திரிச்சு பேசியா? நானா? நான் என்ன பண்ணிட்டேன் புரியலையே. புரியல? கதவசனம் எழுதினவனே நீதானடா. உனக்கா புரியல? நான் இல்லாத நேரம் பார்த்து நான் வச்சு பொழைக்கிறேனே, அவ கூட விளையாடணும்னு நினைச்சியே, அதான் கதை. என் கூட வாடின்னு அவளை கூப்பிட்டியே, அதான் வசனம். இஷ்டம் இருந்தா வான்னு தான் அவளை கூப்பிட்டேன். நீயே அதான பண்ணிட்டு இருக்கிற. இஷ்டம் இருந்தா பொழைக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். நீ ஹோல்சேல், நான் ரீட்டைல். விலாசத்தோட இருக்கிறவளை நான் கூப்பிட்டது இல்லடா. விலாசமே இல்லாம இருக்கிறா பார், அவளதான் நான் கூப்பிட்டுருக்கேன். அது உன் நியாயம். விலாசம் இருக்கிறவங்களை கூப்பிடுறது என் நியாயம். ஆசைப்பட்டா கூப்பிடுறது, வந்தா அனுபவிக்கிறது. கேட்டதுல தப்பு இல்லடா. கேட்டா காரியத்தை சாதிக்கணும், அவன் தாண்டா ஆம்பளை. சாதிக்காதவன் பொட்டை. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்க வேணாம். ஏய், மொட்டையடுறா. சவர கத்தி மொன்னையா இருக்குதுங்க. அப்படியா? ஏய், சாணப்படுறா. தொழில் நல்லா பண்ணிருக்கடா. இப்ப நீ ஆம்பளடா. உனக்கு எப்ப தைரியம் வருதோ அப்ப நான் உன்னை சந்திக்க தயாரா இருக்கேன். சுபே, பாப்பலாம். அட ஏங்க இதுக்கெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு? விட்டா 1 மாசத்துல மசுறு வாழ்ந்துட்டு போகுது. இத வளர விட மாட்டேன். ஏங்க? அவனோட அழிவு, அதுக்கப்புறம் தான் இதோட வளர்ச்சி.
எங்க இப்பதான் உங்களை பார்க்கும்போது ஆம்பளை மாதிரி இருக்கீங்க. அவன் வழக்கமா ஒரு மரத்துல கல்லு குடிப்பான். அது எந்த இடத்துல? அது நம்ம கோணையின் தோட்டத்து மரங்க. ஊமத்தங்காய இலையோட பறிக்கிற, அத இந்த கிளாஸ் பீஸ் மாதிரி அரைக்கிற, அவன் குடிக்கிற கல்லு பானையில அதை கலக்கிற. புரியுதா? கை வச்சதுக்காக அந்த ஆளு நீ மொட்டை அடிப்பேன்னு நினைக்கவே இல்லையா? பரமேஸ்வரனா யாரு? என் மேல உனக்கு தனி பிரியையா? ஆசைதான் பொம்பளை. நீ பின்னாலெல்லாம் இப்படிதான் இருப்பியா? நீ வழக்கமா சாப்பிடுவியே ஒரு வாரத்து கல்லு. உனக்கு வேணுமா? நீ சாப்பிடு. அப்படியா? சரி. பின்னாங்களெல்லாம் மரம் ஏறி பழக்கம் உண்டா? அப்ப நான் தான் ஏறணுமா? சரி. யோ, அங்க இருந்தே ஊத்து. நான் கீழ இருந்து குடிச்சுக்கிறேன். என்ன அது செருப்புல ஊத்துற? யோ, என்ன அது? ஏன் பானை கீழ போட்ட? என்னடா இது? சாவு வீட்டுல வந்து துக்கம் விசாரிக்கிற மாதிரி. எனக்கு என்னாச்சு? இப்ப இடுப்பு எப்படி இருக்கு? மரத்துல இருந்து கீழே விழுந்தா வலிக்காம என்ன செய்யும் டாக்டர்? வலி எனக்கு ஒரு சுகம்தான். கொஞ்சம் எந்திரிச்சு நட பாக்கலாம். தொடாதீங்க. ஏதோ நோயாளி தொட்டு தூக்குற மாதிரி நானே எந்திரிக்கிறேன். அந்த கையை கொஞ்சம் தூக்குங்க. தூக்கணும் தான் நினைக்கிறேன். முடியல. ஒருவேளை எலும்புகளும் முறிஞ்சிருக்குமோ? மூட்டு தான் விலகி இருக்கு. இவரோட சம்சாரம் யாருங்க? அவங்க தாங்க. எதுக்குங்க? பாத்ரூம் போறதுனா கூட தனியா போக முடியாது. துணைக்கு ஒரு ஆள் இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு எனக்கு துணை. சப்ப கலண்டு போச்சுங்கிறாங்க. இந்த ஆளு இனிமே அந்த அறப்படல்கார மாதிரி தான் ஆயிடுவாரா? அந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி கொடு சாமி. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். சுப்பு இவ்வளவு தூரம் தூக்கம் வருது இந்த கைய? இந்த காலு தான் ஊனம் ஆயிடுச்சோன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, தைரியமா இருங்க. என் நிலைமையை பாத்தியாடா? நீ எனக்கு தைரியம் சொல்ற அளவுக்கு வந்துட்ட. செருப்பால் அடிக்கணும்டா காலை. கட்டில படுத்து கூட இன்னும் கொழு படங்கல. ஊரு பூரா சண்டைக்கு போய் சப்பை இறங்கி கிடக்குறான். என்னையும் சண்டைக்கு போக வேண்டாம், காட்டுக்கோழி ஆக்கி போடுங்கிறான். காட்டுக்கோழி. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதே. இந்த மாதிரி சமயத்துலதான் பொம்பளைங்க கிட்ட இருந்து கவனிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமா, பக்கத்துல பொம்பளை இருக்கணும். அந்த பொம்பளை அவன் திட்டிக்கிட்டே இருக்கணும். அத அவன் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ஆளுக்கு இந்த அளவுக்கு திமிரறி போனதுக்கு காரணமே நீதான். அவன் சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டி தலையாட்டி அந்த ஆளுக்கு எடுத்து குட்டி சவராக்கி வச்சிருக்க நீ. ஐயோ, அப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் நீ செய்யறதெல்லாம் விட்டு பிடிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவர் எந்திரிச்சாருன்னா என்ன ஆகுமோ தெரியாது. என்ன பயம் காட்டுற? அந்த ஆளுக்கு என்ன குணமோ அதே குணம் தான் எனக்கும். நான் இங்க வந்ததுல இருந்து என்கிட்ட நல்லா பழகுறீங்க, பேசுறீங்க. அந்த பாசத்துலதான் சொல்றேன். அவரை புரிஞ்சு நடந்துக்குங்க.
அவர் கோபத்துக்கு பணிஞ்சு போயிடுங்க. உன்னை அனுப்பின மாதிரி என்ன அனுப்ப முடியாது. நானும் இந்த இடத்தை விட்டு போறதா இல்ல. நான் பண்ணிறேனா அந்த ஆளை பணிய வைக்கிறேன். நானே எட்ட இருந்து பாரு. காட்டுக்கோழி வேணுமா? காட்டுக்கோழி. அட உங்க தலைவர் வர்றாங்க போல இருக்கு. தூக்கம் விசாரிக்கவா? ஏய் வாடுவா சொல்லி அனுப்பிச்சிருப்பிய. ஆகமா காட்டுக்கோழி பின்னாங்காம அவசரமா போயிட்டாங்க. சாப்பிடுங்க. பாறையில சுட்டது. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. ஆசைப்பட்டதை சாப்பிடணும். கோவப்பட்ட எப்படி? என்னடி என்ன கிண்டலா? நான் இல்லைன்னா யாரும் உங்களுக்கு சமைச்சு போடுவாங்க? என்னுடைய அருமை பெருமை தெரியுமா உங்களுக்கு? நான் சகிச்சுட்டு போற மாதிரி மத்த பொம்பளை எல்லாம் சகிச்சுட்டு போவான்னு பத்தினி வேஷம் போட்டு பழசெல்லாம் ஞாபகப்படுத்த வந்தியா? ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியமே கிடையாது. இதோ இந்த முந்தானியில முடிச்சு வச்சிருக்கிற இந்த தாலியை கையில வச்சுக்கிட்டு சொல்றேன். நீங்க இதை என் கழுத்துல கட்டணும். நான் மறுபடியும் உங்க கூட பழைக்கணுங்கிற ஆசையெல்லாம் எனக்கு சுத்தமா கிடையாது.